மதி எல்லாம் சரியாயிடுமா, நீ ஏமா இவ்வளோ தூரம் கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு வந்து இப்போ இந்த ரேவதியும் அந்த பக்கம் அழகு மலரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க, மதி மனசுக்குள்ளார ஒரு புது கோபம் ஒன்று உருவாகிட்டே இருக்கு. அதன் விளைவு கடைசியாக இப்போ தங்கராஜ் தான் அனுபவிக்க போறார் வேற. அந்த திருப்பத்துக்கு முன்னாடி தான் வந்து இப்போ வந்து அவங்க அம்மா எல்லாரையும் வெளில கூப்பிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கணும், அதனால அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு வேற சொல்லும் பொழுதே அந்த ப்ரெடிக்ஷன்ல கடுப்பாக இருக்காங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் சுரேஷும் சரி மதியும் சரி வந்து அதெல்லாம் எதுக்குமா, நமக்கு கல்யாணம் நடந்த நிலமை தெரியும்ல அப்படின்னா, ஏன்டி ஏற்கனவே அந்த வாழைப்பழத்தை இவன் சாப்பிட்டு தான் அவ சாப்பிடணும்னு அதையே வேணான்ட்டீங்க, எல்லா விஷயத்துக்கும் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, மாற்றி மாற்றி ஒழுங்காக வந்து ஊட்டி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி விட்டு என்ன ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஆயிடுது, ஊட்டி விடுங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து அப்படியே கடுப்போட மாற்றி மாற்றி ஊட்டி வேற விட்டுக்கிறாங்க. இப்போதான் அந்த சமயத்தில் வந்து அப்படியே பொறுமையாக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்களுடைய மதியோட அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் மெதுவாக வராங்க. ராமமூர்த்தி காஞ்சனா எல்லாரும் அவங்கெல்லாம் வீட்டுக்கு வர, வாங்க வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் வந்து உங்கள் பொண்ணுக்கு கழுத்து நிறைய நகை ப்ளஸ் கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்கன்னு சொன்னால், பரவாயில்ல நாங்கள் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நீங்கள் கொடுத்தது வந்து பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்கள் அம்மா பேச ஆரம்பிக்கும் பொழுது, அது எப்படி சம்மந்தி, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டுருவோமா, இன்னமும் நாங்கள் செய்ய வேண்டிய சீரெல்லாம் கரெக்டாக அப்பப்போ எல்லா நாள்லையும் வந்து பொங்கல் தீபாவளின்னு சொல்லி செஞ்சுருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல, இவங்க முகமும் வந்து அப்படியே பரவாயில்ல அப்படின்னு ஒரு மாதிரி நிம்மதியாகிடுது. அவங்க ஒரு பார்வை வந்து அப்படியே திரும்பி தங்கராஜை பார்க்க, தங்கராஜ் எப்படி என் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவரும் தலையை தூக்கி காமிக்கிறார். இவங்களும் சந்தோஷமாயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து சுரேஷ்கிட்டையும் மதிக்கிட்டையும் நீங்களும் ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க, நல்லா சகஜமாக இருங்க, என்ன ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒரு முறை மட்டும் முறைக்கிறாங்க. இப்படியே வந்து தங்கராஜை இப்போ மதி முறைச்ச உடனே அது வேற எல்லாரும் நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணி ஒரு கொஞ்சம் கோவமாயிட்டு அப்படியே வந்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எல்லாரும் சரி விடுங்க, பக்கத்துலேயே நம்ம இருந்தால் எப்படி அவங்க பேசுவாங்க, எல்லாம் தள்ளி போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு வந்து அனுப்பிவிட, உடனே போய் எல்லாம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் எல்லாரும் அப்படி அப்படின்னு மாறி போயிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. தங்கராஜ் மட்டும் எந்திரிக்கல. எந்திரிக்காம டக்குன்னு கிட்டக்க வந்துட்டு பார்த்து அப்படியே அமைதியாகவே இருக்கேன், சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், அண்ணன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால பழைய தங்கராஜ் இல்லைன்னு ஆகிடாது. நான் எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துறது, அமைதியாக இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நான். சரியா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா என் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தான். நான் வந்து இப்போ நினச்சேன் அப்படின்னா என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன் இந்த ஒரு பெரிய கேஸ் நடந்து இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமானது வந்து அந்த ஒரு பையன் லவ் பண்ணுறான், அவனை போய் அடித்தான் அப்படின்னு தானே. அடித்தது யார்? கடைசியாக அடித்தவன் தான் வந்து உன் புருஷன். முதல்ல இருந்து அவனை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் விட்டு வெளுன்னு வெளுத்ததெல்லாம் நான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் பண்ணது நான். ஆனால் என் மேலே ஒரு சின்ன எஃப்ஐஆர் ஆச்சு பதிய முடிஞ்சா? முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி. என்னால் இன்னைக்கும் இப்போவும் நினச்சா எல்லாத்தையும் காலி பண்ண முடியும், எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிட முடியும். நானும் சரி ஓகே வேணாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ போய் ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பனுக்கு 70,000 ரூபாய்க்கு சர்ஜரி பண்ணணுமா. 70,000 ரூபா சர்ஜரி இது வரைக்கும் 70,000 ஆச்சு. இது இல்லாமல் கூடவே வந்து சர்ஜரிக்கு வேறு இன்னும் ஒரு 2-3 லட்சம் கட்டணும் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் கட்டியாச்சு. உங்கள் அப்பாவுக்கு நாளான்னைக்கு சர்ஜரி அதுக்கெல்லாம் பணத்தை கட்டியாச்சு. இப்போ போனால் போதும் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னமும் எவ்வளோ செய்யணுமோ தான் நான் செஞ்சுப்பேன். ஆனால் எனக்கு தேவை என் கௌரவம், என் மரியாதை, அதே மாதிரி வந்து என் மச்சானோட சந்தோஷம். அவனையும் ஒழுங்காக சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருந்துட்டு அமைதியாக இருந்துக்க, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு மதி திரும்பி நிமிந்து, அப்போ எங்கள் அப்பாவோட சர்ஜரிக்கு பணத்தை கட்டியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டியாச்சு. எங்கள் அப்பா அப்படி நிலைமைக்கு ஆளானது காரணமே நீங்கள் தானே அப்படின்னு வந்து சொல்ல, இந்த பேச்சை தான் குறைச்சிக்கோங்கிறேன். அதெல்லாம் கட்டியாச்சு. உங்கள் அப்பாவுக்கு வந்து நாளான்னைக்கு சர்ஜரி எல்லாம் பார்த்தாச்சு. உங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு காலையில் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான், இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட டெஸ்ட் எடுக்க போயிட்டார். அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்களாம், எல்லாம் ஓகேவா, நாளான்னைக்கு சர்ஜரி அவங்க வந்து டாக்டரே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிறாங்க. அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, நேராக கிளம்பி இப்போ வந்து ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோமா அப்படின்னு சொல்ல ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, எதையோ யோசிச்சிட்டே இருக்க, இந்த பார் இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும், பொண்ணுனா பொண்ணுக்கான லிமிட்டோட நடந்துக்கணும் அப்படின்னு வந்து தங்கராஜ் சொன்னது திருப்பி உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கு. ஏன் பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சிட்டே இருந்தவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருந்து இன்னமும் வந்து அந்த இதுன்னு யார்கிட்டே பேசுகிறாங்க. பேசி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் ஃபோன் பண்ணி திருப்பி இவங்களுக்கு வேறு ஏதோ திருப்பி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க நம்ம காமிக்காமல் இருக்கு. சரி ஓகே எல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு வந்து பொண்ணுக்கு சாரை எல்லாம் கட்டி கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு சுரேஷே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ உள்ளே போயிரு, கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு வருவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே இவர் வந்து அமைதியாக உள்ள, அதெல்லாம் எதுக்குமா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற போடா உள்ளார அப்படின்னு அவங்க அனுப்பிவிட்றாங்க.
அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா தான் மதி இப்போ வந்து மலர் கூட எல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணி டச்சப் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி ஃபோன் வந்துட்டே இருக்குது. ஃபோன் வந்துட்டே இருக்கும்போது ஃபோனை மெதுவாக எடுத்து ஏதோ பேசலான்னு போகிறாங்க. அப்புறம் கட் பண்ணுறாங்க. அப்புறம் மெசேஜாக அனுப்புகிறாங்க. எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா தான் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கும்போது டக்குனு இப்போ வந்து தங்கராஜ் வந்து திருப்பி ரூம்குள்ளே வந்துட்டு இந்த பாருமா, நான் இப்போ வந்து போயிட்டு வெளில போய் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்க போகிறேன். அந்த வேலையை பார்த்துட்டு நான் வரேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகத்தை வச்சு பொண்ணாக அடக்கமாக இருக்கிறதோட சேர்த்து நாளைக்கு காலையில் உன் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிற உன் புருஷனுக்கு திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க. ஒன்னால் போன வேலை ஒன்னாலேயே கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பி போகும் பொழுது டக்குன்னு இப்போ கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்டு வந்து அப்போ அந்த பையனை அடித்தது எல்லாமே நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் சொல்லி செஞ்சுட்டு தான் கடைசியில் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா அப்படிங்க. பாத்தியா உன் புருஷன் மேலே அதுக்குள்ளார கழுத்தில் தாலி ஏறணுன்னு பாசம் வந்துருச்சா? ஆமாம், நான் தான் அடிக்க சொன்னேன். நம்ம வீட்டு பொண்ணை நம்ம இனத்து பொண்ணை இன்னொருத்தான் வந்து பார்த்தா நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அப்புறம் விட்டா வந்து அப்புறம் எப்பங்க என்னுடைய கௌரவம் என்ன வருது? அதனால தான் என் கிட்டக்க பிரச்சனை வந்துச்சு, நான் தான் பண்ணேன். இதெல்லாம் 1-2 தான். போன வருஷம் ஒரு பையனை யாரோ வந்து இழுத்து போட்டு அடின்னு அடிச்சு கையெல்லாம் முறிச்சு அவன் இடத்துல உயிருக்கு பிழைக்க கிடந்தான், ஆற்றுல இருந்தான். யாரும் அவனை தூக்கிட்டு போனான்னு தெரில, அவனும் எதுவுமே சொல்லன்னு ஒரு கேஸ் இருந்துச்சுல்ல, அவனை அடித்ததும் நான் தான். இதே மாதிரி எத்தனையோ விஷயத்த பண்ணியிருக்கேன். விட்டா அவங்க அப்பனையும் அப்படி தான் அடிச்சு பொழந்துருப்பேன். 30 லட்சத்தை கொடுக்காட்டி அவர் பொண்ணையே கொடுத்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல. ஓகே சரி அப்படின்றாங்க இவங்க. என்ன சரிங்கிறா அப்படின்னு வெளில போய் இவங்க எல்லாம் வந்து அதான் பொண்ணுக்கு வந்துருவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படி பண்ணலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வாசலில் ஏதோ தடப்படலாம் சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா என்னடா தரதரான்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா உள்ளார வராங்க எஸ்பி வரும்போது சார் அப்படின்னு இந்த பக்கம் இவர் ஷாக்காக வந்ததுக்கப்புறம் எங்கேயா தங்கராஜ் அப்படிங்கிறாரு. தங்கராஜ் அப்படிங்கும்போது தங்கராஜ் வந்து மாமா அப்படிங்கும்போது தங்கராஜ் வர என்னாச்சு சார் என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது எல்லாரும் நிற்கிறாங்க. அத்தனை பேர் நிற்க உன் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கியா, நீ தான் வந்து அந்த போன வருஷம் வந்து அந்த ஆத்துப்பாலத்தை இருந்தவனை அடிச்சு போட்டது நீ தானாமா, இந்த தடவை வந்து இப்போ இவன் மேலே ஒரு கேஸ் இருக்கே, சுரேஷ் மேலே ஒரு என்கொயரி இருக்கு, அதுக்கான காரணமும் நீ தானாமே, நீ தான் தூக்கி போட்டு எல்லாத்தையும் அடிச்சதையாம, எல்லாத்துக்கும் வந்து வீடியோ ஆதாரமும் இருக்கு, எல்லாமே இப்போதான் எங்களுக்கு அவ ப்ரூஃபும் கிடச்சிருச்சு, நீ ஒத்துக்கிட்டதுக்கான வாக்குமூலமும் கிடச்சிருச்சு, முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகும்போதே அப்படி வெளில வந்து அப்படி கையை கட்டிட்டு இந்த பக்கம் மதி அப்படியே கெத்தா பார்க்க இவர் ஷாக் ஆகி தங்கராஜ் பார்க்கும் பொழுதே வந்து உன் மேலே ஆதாரம் கிடைக்காம உன்னை பற்றி யாருமே வந்து உனக்கு வந்து சாட்சி சொல்லாமல் வராமல் இருந்தது தான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப நீயே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட, போதும் இது போதும் வா உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டுறேன் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு அப்படியே இழுத்துட்டு போன எல்லாம் ஷாக் ஆகும் பொழுதே வந்து அவர் வந்து இப்படி மதியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பி போறாரு. இவங்க எல்லாருமே திருப்பி வந்து மதியை பார்க்கறது அப்படின்னு நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. முக்கியமா வந்து தங்கராஜ் இவ்வளோ அடிபட்ட புலி மாதிரி திருப்பி வந்து செய்யற சம்பவங்கள் மாதிரி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு போனா நல்லா இருக்குமா, இல்ல மதி இப்போதைக்கு எதுவுமே செய்யாம அவங்க அப்பா அம்மாவுக்காக அமைதியாவே தான் இருக்க போறாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் யார் அப்படிங்கிறத காமிச்சு சுரேஷ் கிட்டக்க மட்டும் வந்து கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க மாதிரி கதை போகும்னு நினைக்கிறீங்களா? எது நடந்தா பெட்டர் நினைக்கிறீங்க? இந்த ஜோடியை பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்மளோட மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. தேங்க்யூ.